நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு கண்டென்ட் ஷூட் பண்ணணும். என்ன வீடியோ ஷூட் பண்ணுறது தெரியல. அதனால யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். நாளை தள்ளி போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டென்ட் வருதோ இல்லையோ வீடியோ ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுக்க உட்காந்தேன். நானும் நிறைய வீடியோ எடுத்தேன். இது வரைக்குமே வந்து என்ன சொன்னால் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வீடியோ முன்னாடி உட்கார்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன வீடியோ பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி ஆரம்பிக்கிறது, நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஒரு மண்ணும் அல்ல, ஒரு ஐடியாவும் அல்ல. என்ன பண்ணுறது, என்ன ஒரு யோசனையும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று பேசி நம்ம இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க உட்காந்தேன். ஒரு டேக்கு போச்சு, 2 டேக்கு போச்சு, 3 டேக்கு போச்சு. ஒரே நிமிஷம். டேக்கு போச்சு. நான் லைட் போட்டுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு எடுத்தேன். மறுபடியும் மைண்ட் பிளாங்காக தான் இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இந்த வீடியோ வந்து அதிகமாக வியூஸ் வராது, பிடிக்காது, அது எனக்கும் தெரியும். நான் கரெக்டாக பண்ணாலுமே எனக்கு வியூஸ் வராது, இது வராது. என்ன சொல்கிறது, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். 3 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கேன் ப்ரொஃபஷனலாக. 2024 2 வருஷம் தான் ஆகுது. சோசியல் இப்போ என்ன சொன்னால் நான் எனக்குன்னு ஒரு எய்ம் செட் பண்ணியிருக்கேன். 6 மந்த் சேலஞ்ச் மாதிரி. 6 மாதத்தில் 10 லட்சம் சம்பாதிக்கணும், அதுவும் என்னோடய சேவிங்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் என்னோடய கடனையும் கட்டிட்டு 10 லட்சம் சேவிங்ஸும் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, சோஷியல் மீடியாவில் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும், பேசணும், பிடிக்கணும். அதனால் யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா, என்ன பேசணும்னு இது வந்து சும்மா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்லோட் பண்ணலாம் என்னன்னே தெரில. இதுக்கப்புறம் இன்னொரு டேக் போகுமா இல்லை இதுலேயே முடிஞ்சிடுமா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மாதம் எனக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேன். ஆனால் இதை விட நெக்ஸ்ட் லெவல் போகணும், இதே இடத்துல நிற்கக்கூடாது. இப்போ வந்து எனக்கு ஈவெண்ட் டைம் இல்லை. இப்போ வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து 0 ரூபீஸில் இருக்குது. ஒரு 30 ரூபாவோ 40 ரூபா தான் இருக்கும். இப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து என்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு சேவிங்ஸுமே இல்லை. ஸ்க்ராட்ச்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன டேட்னா ஜூலை 22 புதன்கிழமை. இன்னைக்கு ஜூலை 22 புதன்கிழமை. இன்னையிலேருந்து என்னோடய ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து 6 மாதம் கழிச்சு நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்கில்ஸ் வளர்த்துருக்கோம். இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ரிச்சாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், ஒரு ரிச் பீப்புள் வந்து என்னென்ன பண்ணுறாரோ
அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நானும் ஒரு ரிச் ஆக என்னென்னலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கணும், என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கணும், என்னென்ன கற்றுருக்கேன். சிம்பிளாக புக்ஸ் படிக்கிறது, புது புது ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, கோர்ஸ் வாங்கி படிக்கிறது, நாலேஜை நல்லாவே வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலான்னு இருக்கேன். நான் கற்றுக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். பெருசாக என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா இப்போதைக்கு வேணாம். அடுத்தடுத்து வரக்கூடிய கண்டென்ட்டில் நானே சொல்கிறேன், என்னோட பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் எடுத்தது வீடியோ நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்னன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். வளர்றேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தெரியலன்னு சொல்கிறேன், மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்கணும். நாளை தள்ளி போடக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கோ இல்லையோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வேணாம். எனக்காக நான் வந்து பர்சனலாக நான் வந்து நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன். இதை வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இந்த வீடியோ எடுக்கலை. எனக்கு நானே வந்து நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டேன், அதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், டிசிப்ளின், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து கிரிஞ்சாக இருக்கலாம், இப்படி என்ன இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுவேன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், வேறு இன்னும் நிறையா புலம்புன்னு இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுவே வந்து ஒரு 7 நிமிஷம் பக்கம் போயிடுச்சு. அதனால் வந்து முடிச்சுக்கலாம். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக புலம்பலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே, என் பேர் வந்து மோகன், நான் வச்சுக்கேங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், எவ்வளோ தூரம் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் சொன்னதை எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தினமும் புது புது விஷயம் கற்றுப்பேன். அதையும் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து வரணும்னா வாங்க. பாய்.